அன்பின் மொழியில் இன்றைக்கு சிநேகிதரை சம்பாதித்தல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். நாம் நம்முடைய வருமானத்திலிருந்து ஒரு அழகான வீடை சம்பாதிச்சு வச்சுருக்கலாம், ஒரு காரை சம்பாதிச்சு வச்சுருக்கலாம், இல்லை அநேக பொருட்களை சம்பாதிச்சு வச்சுருக்கலாம். ஆனால் மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோமா? சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி தானே. வேதம் அழகாக சொல்லுது, அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதிங்க அப்படின்னு சொல்வதை பார்க்க முடியுது. மக்களை, உறவுகளை சம்பாதிச்சு வைங்கன்னு சொல்லுது. பைபிளில் யாராவது சிநேகிதரை சம்பாதிச்சாங்களான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு சரித்திரத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். துர்கால் என்ற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க தையல் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். மிகுந்த தான தர்மத்தை சுற்றிலும் இருந்த விதவை பெண்களுக்கு செய்து கொண்டு வந்தாங்க. அவங்க இறந்தபோது அவங்க சம்பாதித்து வைத்திருந்த அந்த சிநேகிதர்கள் அவங்கள சுற்றி நின்று அவங்க தைத்து கொடுத்த ஆடைகள் எல்லாத்தையும் காட்டி அவங்களுக்காக அழுது புலம்புனாங்க. இப்படி நாம் நமக்காக அழக்கூடிய, நம்மீது அன்பு காட்டக்கூடிய எத்தனை சிநேகிதர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிறோம். இந்த உலகத்தில் அநேக பொருட்களை சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக நாம் இல்லாமல் நமக்காக சிநேகம் காட்டக்கூடிய, நமக்காக அழக்கூடிய நல்ல உறவுகளை, சிநேகிதர்களை சம்பாதிப்போம். நல்ல சிநேகிதரை சம்பாதிப்பது என்பது அன்பின் மொழியும் அன்பின் வெளிப்பாடும் ஆகும். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.